பேசிடுவார் அவர். புதுக்கோட்டையில் ஒரு கிராமத்தில் குளத்தை தத்தெடுத்து இவர் செஞ்சு குடிநீருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு கிராமாலயால் தத்தெடுக்கப்பட்டு விண்வெளிக்கு போயிருக்காங்க. புதுக்கோட்டையில் அந்த சிஎஸ் அந்த புத்தகத்தில் வந்திருக்கு அந்த பொண்ணோட. அதை பற்றி ஒரு 2 நிமிடங்கள் ஐயா பேசுவார். நம்ம உணவுக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். அவையோர் உள்ளிட்ட அன்பு நெஞ்சங்கள் நிறைந்த இந்த பெரியோர்கள் மத்தியிலே எனக்கு இந்த மரியாதை கொடுத்தது, கௌரவத்தை கொடுத்ததற்கு முதற்கண் எனது பாராட்டுக்களையும் நன்றியையும் ஐயா குருசாமி அவர்களுக்கும், அன்பு நண்பர் யோகநாதன் ஐயா அவர்களுக்கும், ரிட்டையர்டு சிஜிஎம் சார் நாகூர் அலி ஜின்னா அவர்களுக்கும், நடராஜன் சார் ரொம்ப அழகாக பேசினாங்க, அவர்களுக்கும் முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வயதில் இவ்வளோ பேர் நீங்கள் நீர்வள ஆதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீர் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதன் மூலமாக மட்டுமே பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று சொன்னவர் அண்ணா ஹசாரே. 2000 ஆண்டில் திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் அண்ணா ஹசாராவை நேரடியாக நான் அழைத்து அங்கு ஒரு வாட்டர் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பேச வச்சேன். அவர் ட்ரெயினில் அவர் வர்றாரு, நாண்டர்லேருந்து வர்றாரு. அவரை ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் வரும்பொழுது நான் போய் பார்க்க போகிறேன். நான் அவரை வெளியில் கூட்டு வர வரைக்கும் எதுவும் தெரியாது. வெளியில் கூட்டு வந்தால் என்னை சுற்றி ஒரு 12 பேர் AK-47 அண்ணா ஹசாரோட நான் நடந்து வரேன். எங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவருக்கு அப்போ லைஃப் த்ரெட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய மாநாடு திருச்சியில் நடத்தினேன். திருச்சியில் பக்கத்தில் ஐயாறு, அந்த ஐயாறு 32 ஏரிகளை கொல்லிமலையிலேருந்து ஆகாய கங்கையிலேருந்து உற்பத்தியாகி காவிரி ஆற்றில் கலக்குது. 32 ஏரியை இந்த வருஷம் நிரப்பிடுச்சு. 33 ஏரியை நிரப்பி கல்லூர் கடகலங்கின்னு போயிடுச்சு. கல்லூர் ஏரி கடகலங்கி வந்துருச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே காவிரி ஆற்றிலேருந்து இருக்க மீன்கள் எல்லாம் கொல்லிமலைக்கு போகுது. எங்கே 75 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகுது. அந்த அணையில் தாவி எதிர் நீச்சல் போட்டு கொல்லிமலை அடிவாரம் 75 கிலோமீட்டர் காவிரி ஆறு மீன் அங்கே போகுதுங்க ஐயா. மீன்பிடி திருவிழா இன்னும் 3 மாதம் 2 மாதம் நடக்கும். அதையும் போய் நாங்கள் எடுப்போம். நெய்வேலி ஏரியில் 1928ஆம் ஆண்டு அன்றைய காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் அந்த ஐயாத்தில் ஒரு அணையை போடுறாரு, ஒரு சின்ன தடுப்பணை. அந்த தண்ணி எதிரி போய் அந்த வாய்க்கால் வழியாக இன்புட்டு அங்கேருந்து இன்லெட்டாக போகுது. அவுட்லெட் மறுபடியும் ஐயாத்துக்கே அந்த தண்ணி போயிடுது. அப்படிலாம் லூப் மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பார்த்துருக்கோம். ஐயாற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். ஐயாற்று ஏரிகளை நாம் தூர்வாரி நிச்சயமாக மராமத்து பணிகளை செய்தால் மிக சிறந்த ஒரு பெரிய ஒரு நீர் ஆதாரங்களை நாம் திருச்சி மாவட்டத்தில் பெருக்க முடியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊற்றுப்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே அந்த ஊற்றுப்பட்டியில் ஒரு சாமியார் அவர் மடம் வைத்திருந்தார். அவர் ஒரு ஊற்று நீர் அங்கே உருவாக்குறார். அந்த தண்ணியை தான் இன்னும் 48 கிராமங்கள் அந்த ஊற்று நீரை எடுத்து தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஊற்று நீரை பாதுகாப்பான ஊற்று நீராக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வல்லக்கோன்பட்டிங்கிற ஊரில் ஒரு குளத்தை தூர்வாரி அது இப்போ நாங்கள் அதை இப்போ குடி தண்ணீர் கிணறாக அங்கே கொடுத்து தண்ணி அதை நானே போய் குடித்து பார்க்குறேன். ஒரு 10 ஏரி குளங்களை நாங்கள் இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தூர்வாரி அதை மக்கள் பயன்பாட்டுக்காகவும் குடிநீர் மேம்பாட்டுக்காகவும் கொடுத்துட்ருக்கோம். சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய ஏரிகளை நாங்கள் இப்போ அதை சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நிறைய கிராமங்களில் குடி தண்ணீர் இல்லாமல் அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வருது. அதுக்காக தான் அவங்க ஊற்று நீரை எடுத்து குடிச்சிட்ருக்காங்க. அதனால் பழமையான பாரம்பரியமிக்க ஊற்று நீரை நாங்கள் இப்போ புதுப்பிச்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஏரி, அந்த வல்லக்கோன்பட்டி விராலிமல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ராஜகிரின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற இந்த ஏரி அந்த ஏரியில் தண்டோரா போடுவார். வெள்ளம் மக்கள் அடையும். அந்த தண்டோரா போடுற அவருக்கு ஒரு செலவு வச்சுருக்காங்க. அந்த ஏரி கரையில் அந்த கலிங்கில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா சொன்னாங்க, இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சு பசி டயத்தில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நம்மளோட பிரம்மபுத்திரானா ஆறுகள் பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் பேரில் தான் இருக்கும். கங்கா, யமுனா, காவேரி அப்படி தான் இருக்கும். பிரம்மனோட புத்திரன் பிரம்மபுத்திரா. 8 அடி அகலம், 8 அடி 8 மைல் தூரம், அது 8 கிலோமீட்டர் தூரம். அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன். 125 அடி ஆழ தண்ணீர் அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கரையில் இருக்கவங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. ஏன்னா அது அங்கே அந்த அணையும் போட முடியல, அங்கே நீரேற்று மின் நிலையங்களும் அமைக்க முடியல, குடித நீர் அபிவிருத்தி திட்டத்தை கொண்டு வர முடியல. அங்கே இருக்க IITயில் இருக்க ப்ரொஃபஸர்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், திருச்சி பாருங்கள், காவிரி ஆற்றுலேருந்து 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு குடிநீர் திட்டத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதில் பாருங்கன்னு சொன்னோம். அங்கே இருக்கவங்களாம் ஊற்று நீர் தான் குடிச்சிட்ருக்காங்க கங்கை ஆற்றில். அங்கே இருக்க கவுஹாத்தியில் தண்ணீர் பஞ்சம், 125 ஆழ தண்ணி போகுது. கவுஹாத்தியில் தண்ணீர் பஞ்சம். மழைநீர் சேகரிப்பு திட்டத்து மூலமாக அங்கே தண்ணீர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க கிரவுண்ட் வாட்டர் கம்ப்ளீட்டாக டெப்ளீட் ஆயிடுச்சு.
ஆனால் நீர்வள ஆதாரங்களுக்காக இவ்வளோ பெரிய நல்ல உள்ளங்கள் நிறைந்த இந்த அவையில் எனக்கு கௌரவம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நீங்கள்லாம் பெரியவங்க, நான் இள வயது கிடையாது, எனக்கு வந்து 60 வயசு, 61வது வயசு நடந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து 40 வருடம் சமூக சேவை ஆற்றிய பிறகு மட்டும்தான் எனக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதெல்லாம் உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் தான் ஐயா பார்க்குறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா குருசாமி ஐயெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் கமிட்டடாக வந்திருக்காங்க. எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான தொலைநோக்கு பார்வையும் செயல் திட்டங்களும் இலக்குகளையும் நிர்ணயித்தால் அதற்கு என்னால் முடிந்த ஆதரவை நான் தருகிறேன் என்று உறுதி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.